வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க, பால ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் கட்டுரையின் தொடர் நிகழ்ச்சி. படைப்பு விசு ஐயர். இனி சிந்தனைக்கு போகலாம். நவகிரகங்கள் அத்தனை வலிமையானவையா? நம் வாழ்க்கையை புரட்டிப் போடும் அளவுக்கு சக்தி நிறைந்தவையா? சூரியன் முதலான நவகிரகங்கள் 9 என்பதை நாம் அறிந்து இருப்போம். இவற்றில் 2 ஒளி கிரகங்கள், அவை சூரியன் சந்திரன். இவைகளை அந்த பக்கம் வையுங்கள். இவற்றில் 2 இருள் கிரகங்கள், அவை ராகு மற்றும் கேது. இவைகளை இந்த பக்கம் வையுங்கள். மீதமுள்ள 5 கிரகங்கள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், வியாழன். இவைகளுடன் தான் பஞ்ச பூதங்களுடனான நமது வாழ்க்கை. அவை இருளோடும் ஒளியோடும் சேரும் போது ஏற்படுகிற மாற்றங்கள்தான் நமது வாழ்க்கை பயணம். எப்போதுமே ஒருவர் இருளிலேயே இருக்க முடியாது. அதேபோல வெளிச்சத்திலேயே இருக்கவும் முடியாது. எந்த நாட்டில் இருந்தாலும் இருளும் ஒளியும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். சூரியன் உதிக்கும் நேரம்தான் மாறுபடுமே தவிர செயல்பாட்டில் மாற்றம் இல்லை. அப்படியானால் இந்த கிரகங்கள் வலிமையானதா என்று உங்கள் கேள்விக்கு காதில் விழுகிறது. கவனமாக கேளுங்கள். இந்த நவகிரகங்கள் இறைவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு செயல்படும் ஒரு அலுவலர் போல. நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் செயல்படுத்தும் அலுவலர், எக்ஸிகியூட்டிங் ஆபீசர், அவ்வளவுதான். நீதிபதி ஒருவரை கைது செய்ய சொன்னால் கையில் ஆர்டருடன் கைது செய்து வருவார்கள். அவர்களிடம் எத்தனை மன்றாடினாலும் நீதிபதி ஆணையின்றி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இங்கே கைது செய்யும் அலுவலர் போல செயல்படுபவர்கள்தான் நவக்கிரகங்கள். இவர்களிடம் எள்ளு பொட்டலும் செவ்வரளி மாலை என வேண்டுதல்கள் வைத்தால் எந்த பயனும் கிடைக்காது. ஆணையிட்டு இறைவனிடம்தான் முறையிட வேண்டும். அவரால் மட்டும்தான் ஆணையை திரும்ப திருத்த முடியும். ஆர்டர் அமெண்ட்மெண்ட். கோவில்களில் கூட பாருங்கள், நவகிரகங்கள் கோவிலுக்கு வெளியில் உள்ள பிரகாரத்தில்தான் இருக்கும். அவைகளுக்கு கோவிலுக்குள் இடம் இல்லை. வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வழி நடத்தும் இறைவனிடம்தான் முறையிட வேண்டும். அப்போதுதான் தீர்வு கிடைக்கும். பூட்டிய கதவை எத்தனை வேகமாக தட்டினாலும் அது திறக்காது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பிரச்சனையை கொஞ்சம் கேளுங்கள். அதற்கு என்ன தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்பவர்களே பொறுமையாக பின்தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள். ஆண்டவன் வழிபாட்டில் அடியொட்டி வாழ்ந்தால் நல்ல நாட்கள் தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த தொடரில் மனதை வையுங்கள். உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என உறுதியான நம்புகிறோம். நல்லதே நடக்கும். உங்களுக்காக நமது சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.